ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி துபாயில் ரொம்ப ஃபேமஸான குனாஃபா சாக்லேட் ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கைஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 கிராம்ஸ் பட்டர் எடுத்து வச்சுக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆக விட்டு நம்ம அந்த சாக்லேட்டுக்கு தேவையான டோ வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆக்சுவலி அந்த டோவுக்கு பதிலாக நீங்கள் சேமியாவும் யூஸ் பண்ணலாம் கைஸ். எனக்கு பக்கத்தில் ஷாப்பில் அந்த டோ கிடைக்கல. சேமியாவும் ரொம்ப பொடி சேமியாவாக யூஸ் பண்ணணும், அதுவும் இங்கே எனக்கு பக்கத்தில் ஷாப்பில் கிடைக்கல. ஸோ நான் வீட்லேயே அந்த டோ ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த டோ எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் அந்த டோ கைஸ், நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா விட்டுக்கிட்டு இதை இனிமேட்டு அந்த பட்டர் கூட சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பேனை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்குது. நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டோஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. டோ நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம அதுக்கடுத்து நமக்கு தேவைப்படுறது வந்து பிஸ்தா பருப்பு. நான் ஒரு 25 கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கேன். இது மேலே உள்ள தொளி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது, அதனால் இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேனில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தோலை உரிச்சு எடுக்கலாம். பேன் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் அந்த எடுத்து வச்ச பிஸ்தா பருப்பை போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். கேஸை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்து எடுக்கும் போதே அந்த லைட்டாக தோல் உறிஞ்சி வரும். அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம். போதும். இதில் நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் கைஸ். கையை வச்சு எடுத்தாலே தோல் வந்துடும். நான் உரிச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அடுத்து பிஸ்தா மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 25 கிராம்ஸ் சுகர் எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில். இது நல்லா நம்ம பிளைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். சுகரை நம்ம நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச பிஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். பிஸ்தா டோஸ்ட் பண்ணனால ஈஸியாகவே பிளைண்ட் ஆயிடும். இதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பிஸ்தாவே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூடயே ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டோம். இதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த பிஸ்தா டோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ குனாஃபா ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட டோ கூட இப்போ ரெடி பண்ணோம்ல பிஸ்தா மிக்ஸ், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டோ ரெடி ஆயிடுச்சு. பிஸ்தாவும் இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த டோவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடயே நீங்கள் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணி அந்த பிஸ்தா கூட பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட க்ரீன் ஃபுட் கலர் இல்லைங்கிறனால நான் ஜஸ்ட் பிஸ்தாவை மட்டும் அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம தேவையான சாக்லேட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து 100 கிராம்ஸ் சாக்லேட்ஸ் தேவைப்படுது. நான் மில்க் சாக்லேட்ஸ் தான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு ஒயிட் சாக்லேட்டும் தேவை. ஸோ ஒயிட்டும் இதையும் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாக்லேட்டையும் மில்க் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அதை மோல்டில் செட் பண்ணலாம். நம்ம அதுக்கு இன்றைக்கி இந்த மோல்டு தான் எடுத்துருக்கோம் கைஸ். இந்த மோல்டில் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட்டை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கதை நம்ம லைட்டாக ஒரு சின்ன லைனாக கோடாக போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து இப்போ நம்ம மில்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இதுக்கு மேலே லைட்டாக அப்படி கோட் பண்ணணும். ஃபுல்லாக கோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம டோ ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து ஃபில் பண்ணி விடலாம். டோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு மேலேயே இந்த மில்க் சாக்லேட் ஒரு கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணலாம். நான் கோட்டிங் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். எட்டாக நம்மளோட சாக்லேட் ரெடி ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் நல்லா செட் ஆயிடுச்சு. நான் இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குனாஃபா சாக்லேட் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்ல வெளியே சாக்லேட் டேஸ்ட்டோட உள்ள நல்ல க்ரன்ச்சாக பிஸ்தா பருப்போட சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.